ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். ஸோ கண்ணாடி பற்றி சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி இது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஐ இன்ஃபெக்ஷன் எனக்கு ஸ்க்ரீன் டைம் அதெல்லாம் பார்க்குறதுனால. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ லைட் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டினரி கிளாஸ். ஏன்னா எனக்கு பவர் கிடையாது. ஸோ இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் நீங்களும் நிறைய ஸ்க்ரீன் பார்ப்பீங்க, பிசி பார்ப்பீங்க, இல்லை மொபைல் பார்ப்பீங்க இல்லையா, வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோவில் சொல்லணும்னா சொல்கிறேன் சரியா. ஸோ மற்றபடி நம்ம டேரெக்டாக இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்சன்டேஜாக அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோ பார்க்குறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதாவது நீங்கள் ஆல்ரெடி பர்சன்டேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா. ஸோ பர்சன்டேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பிளேலிஸ்ட் இருக்குது கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த வீடியோஸோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரம் டே 1 எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சரியா. ஸோ இந்த வீடியோவில் பேஸ்ட் ஆன் எலெக்ஷன், பொதுவாக பர்சன்டேஜ் சாப்டரில் இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வரும் இல்லையா. தரமாக இருக்கும். இந்த எலெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் வந்து எல்லாமே நம்மளால் டக்குன்னு மைண்ட்லலாம் சால்வ் பண்ணிட முடியாது. சில கொஷின்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரம் 0 level to SSC level கொஷின்ஸ் சரியா. ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணி என்கேஜாக இருங்க. ஸோ கான்செப்ட் புரியுதா அப்படின்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். எலெக்ஷன் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தனியாக நிறைய விஷயங்கள் சொல்லணும், கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கொஸ்டின்ஸ்லேயே நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரணும் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3ல் ரீசெண்டாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சரியா. ஸோ உங்களுக்கு ஃபுல் கொஸ்டின் வருது இல்லையா, டிஸ்பிளே ஆகுதுல. In an election between two candidates, one got 55% of the total valid votes and 20% of the votes were invalid. If the total number of votes was 7,500, the number of valid votes that the other candidate got was. இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையே தேர்தலில் ஒருவர் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 55% பெற்றார் மற்றும் 20% வாக்குகள் செல்லாதவையாக இருந்தன. மொத்த வாக்குகள் 7500 எனில் மற்ற வேட்பாளர் பெற்ற செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ இந்த எலெக்ஷன் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் எங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிட் ஓட்டு இன்வேலிட் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேர் ஓட்டே போடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை பர்சன்டேஜ் வந்து பேலட்டில் இல்லை அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். பர்டிகுலராக இந்த டைப்பில் 2 மெத்தட் யூஸ் பண்ணுவேன் நான். ஜென்ரலாக 2 மெத்தட் யூஸ் பண்ணுவேன். அதில் ஒரு மெத்தட் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். பாப்புலேஷனில் இன்னும் சில டைப்லலாம் என்ன அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பர்சன்டேஜோட வேல்யூலாம் வைப்போம்ல. இப்போ 10% அப்படின்னா 9/10, ஒரிஜினல் டேட்டா அந்த பக்கம் வச்சுட்டு 8/10 இப்படிலாம் வச்சுட்டு கடைசியில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ரைட்டில் வைப்போம் இல்லையா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முன்னாடி இருந்த மதிப்பெண்ணை, ரைட் ஹேண்ட் சைடு மாற்றம்லாம் ஆனதுக்கப்புறமா என்ன மதிப்புன்னு பார்த்தோம்ல. அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். இன்னொரு மெத்தட், இந்த மெத்தட் எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில எலெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்லேயே உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா 20% செல்லுபடி ஆகாதவங்க, இது இல்லாமல் இன்னொரு ஒரு 53 பேர் வர செல்லுபடி ஆகாதவங்க. எப்படி சதவீதத்துலேயும் கொடுத்துட்டு எண்ணிக்கையிலையும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டினும் பார்த்துடலாம் சரியா. ஸோ இந்த 2 மெத்தட் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களால் எலெக்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் சூப்பராக சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேண்டிடேட், ஒருத்தர் அப்போ வின்னர், இன்னொருத்தர் லூசர் இல்லையா. ஒருத்தர் 55% வேலிட் ஓட்ஸ் எடுத்திருக்காரு, 20% இன்வேலிட். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் 7,500. அப்போ இந்த மாற்றம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மொத்த ஓட்டோட எண்ணிக்கையை 7500ன்னு கொடுத்துட்டாங்க அப்படிதானே. அப்போ இந்த ஓட்டில் தான் 20% செல்லுபடி ஆகாதது. நம்ம செல்லுபடி ஆகாததை விட்டுறணும் இல்லையா. செல்லுபடி ஆகாத ஓட்டை எப்படி வாங்கியிருக்க முடியும்? இல்லை, வாங்க முடியாது. அப்போது ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஓட். இன்னொரு கேண்டிடேட் வாங்கினா அந்த ஓட்டை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இன்வேலிடே நீங்கள் தள்ளிடணும், ஓரமாக தள்ளிடணும். அப்போ 20% இன்வேலிடுனா எத்தனை வேலிடு? 80% வேலிட்.
ஸோ 80% நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றோம் 4/5 கரெக்டாக ரைட். அடுத்து 55% ஆஃப் தி டோட்டல் வேலிட் ஓட்ஸ். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜெயிச்சவர் தான் 55% வாங்கியிருப்பார் கரெக்டாக. ஜெயிச்சவர் தான் 55% வாங்கியிருக்கணும், தோத்தவர் கம்மியாக வாங்கியிருப்பார். 55 வாங்கினா எப்படி மொத்தமே 100 தான் இருக்கும் ரைட்டா. இங்கே அதர் கேண்டிடேட்டை பற்றி தான் கேட்டிருக்காங்க, அந்த தோத்தார்ல அவரை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 55% எடுக்கணுமா வேலிட் ஓட்டில், இல்லை 45% எடுக்கணுமா? 45% நீங்கள் எடுக்கணும். 45% எடுத்தீங்கன்னா 45 கீழே 100 போட்டிங்கன்னா 9/20 வரும் கரெக்டாக. ஸோ இதை நான் சால்வ் பண்ணனா இன்னொருத்தர் எடுத்த ஓட்டுக்கு போயிடலாம். சிங்கிள் லைனில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? சால்வ் பண்ணுங்கள். 520 சார் 100 அப்படியே போயிடும். அந்த 100க்கு 00 நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 75 × 36. இங்கே இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன். இந்த 25 இந்த 75 இதெல்லாம் 25 100/4ன்னு பார்க்கலாம். அதே மாதிரி 75 நீங்கள் 300/4ன்னு பார்க்கலாம். ஏன் 300/4 சால்வ் பண்ணிங்கனாலும் 75 தான் வரும். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும், மைண்ட்லேயே அடிக்கலாம். 9 × 3 27. அப்போ இன்னொருத்தர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு? 2700 ஓட்டு வாங்கி தோத்துருக்காரு. ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ இந்த மாதிரியும் உங்களால் கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். இதுக்கும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, நான் வேண்டாம். ஓகே, இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. Next question. 3 candidates contested in an election and received 1036, 7044 and 12120 votes respectively. What percentage of the total number of votes did the winning candidate get? So இந்த கேள்வி பாருங்க, ஒண்ணுமே இல்லை. What percentage of the total number of votes did the winning candidate get? 3 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டு முறையே 1036, 7044 மற்றும் 12120 வாக்குகள் பெற்றனர். வென்ற வேட்பாளர் பெற்ற வாக்குகள் மொத்த வாக்குகளில் எத்தனை சதவீதம்? இதை நீங்களே பண்ண போறீங்க. ரொம்ப சிம்பிள். மொத்த ஓட்டுக்கு மொத்தமாக எண்ணிக்க போறீங்க. ஜெயிச்சவர் இதில் அதிகமாக யார் வாங்கியிருக்காரு? இந்த 12120 மூணாவது கேண்டிடேட். அவர் அந்த 12120 மேலே வைக்க போறீங்க, மொத்த எண்ணிக்கை கீழே வைக்க போறீங்க, × 100 பண்ண போறீங்க. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ரேரா இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸும் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். RPF SIல கேட்டிருக்காங்க பாருங்க, நல்ல கொஸ்டின், தரமான கொஸ்டின். In an election between two candidates, 80% of the voters cast their vote, out of which 53 votes were declared invalid. ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு அண்ட் நல்ல தரமான கொஸ்டின். சரியா? The winner got 48% of all the voters in the list and he won by 1013 votes. The number of voters on the list was. 2 வேட்பாளர்களுக்கு இடையேயான ஒரு தேர்தலில் 80% வாக்காளர்கள் வாக்களித்தனர். அவற்றில் 53 வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன. வெற்றியாளர் பட்டியலில் உள்ள மொத்த வாக்காளர்களில் 48% வாக்குகளை பெற்றார். மேலும் அவர் 1013 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கிளியரா புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு எலெக்ஷன் சரியா, அதில் 80% பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, ஓகே. அதில் 80% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 53 பேர் செல்லுபடி ஆகாதவங்க. அப்போ பார்த்தீங்களா, சதவீதத்திலையும் கொடுத்துட்டு உண்மையான நம்பர், உண்மையான எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? The winner got 48% of all the voters in the list. அப்போ லிஸ்ட்டில் இருந்த செல்லுபடி ஆன ஓட்டில் தான் 48% வின்னர் எடுத்திருப்பார். கரெக்டாக? முக்கியமான டேட்டா இது. அதன் விளைவாக ஜெயிச்சவர் 1013 ஓட்டு வித்தியாசத்துலையும் ஜெயிச்சிட்டாரு. லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்விக்கு தான் நீங்கள் வேறு மெத்தடை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மொத்த எண்ணிக்கை 100, எப்பயுமே 100ன்னு எடுப்போம் ஃபார் ஈஸி கால்குலேஷன். சரியா? இதில் 80% மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கரெக்டா? ஆனால் ஒரு ட்விஸ்ட், அந்த 80%லையும் 53 பேர் வந்து செல்லுபடி ஆகலை, இன்வேலிடுன்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இதுதான் கேள்வியே. சரி, அடுத்து வின்னர் வந்து 48% எடுத்துட்டாரு. 48% எதில் எடுத்திருப்பாரு? செல்லுபடி ஆகிற ஓட்டில் எடுத்தால் தான் அவர் வின்னர்.
செல்லுபடி ஆகிற ஓட்டில் எடுத்தால் தான் அவர் வின்னர். அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 32% மைனஸ் 53 இருப்பாங்க. கரெக்டா? ஸோ இதுதான் உங்களுக்கான முக்கியமான டேட்டா. ஸோ இதுவரையும் கிளியராக புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு பொறுமையாக பாருங்கள், ஏன்னா குவாலிட்டி கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், டோட்டல் 100 இல்லையா, அசியூம் பண்ணது 100 அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், 80% அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் 80% இல்லை, அதுலேயும் 53ன்னு ரியல் நம்பர் வந்து கவுண்டிங்கில் நீங்கள் எடுக்கக்கூடாது, அதையும் எடுத்தாச்சு. வின்னர் செல்லுபடி ஆகக்கூடியதில் 48%. அப்போது இன்னொருத்தர் இந்த 32% மைனஸ் அந்த 53 வாங்கியிருப்பார். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நீங்க பார்க்க வேண்டியது இந்த வித்தியாசம். இந்த வித்தியாசம் என்னவா இருக்கும்? இந்த வித்தியாசம் தான் அவங்க அந்த ஜெயிச்சு வருவாங்க 1013 ஓட்டு. கரெக்டா? இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தான் அவர் ஜெயிச்சதே. எவ்வளவு வித்தியாசம் வருது? 16% பிளஸ் 53. ஏன்? சி, இதை மைனஸ் பண்ணும்போது இந்த 48%லேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க இல்லையா, 32 ப்ளஸ் மைனஸ் 53. ஷார்ட்டாக சொல்கிறேன், தென் எரேஸ் பண்ணிடுறேன். 32% மைனஸ் 53ன்னு வரும்போது இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 48 மைனஸ் 32 ப்ளஸ் 53 இப்படி ஆகும்போது உங்களுக்கு 16 ப்ளஸ் 53 கிடச்சிடும். சரியா? ஸோ அது தெரிஞ்சுக்கணும், பேசிக்கான விஷயம் தான். ஸோ இதுதான் இந்த வித்தியாசமான இந்த 1013. கரெக்டா? அப்போது இந்த 16% மட்டும் எனக்கு வேணும்னா இந்த 53 அங்கே போயிடும். இந்த 53 அங்கே போயிடுச்சுன்னா 0 அண்ட் 6 9 60 உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ 100% என்னன்னே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 16 × 60 பண்ணிங்கன்னா 960. ஸோ 100%ன்னு வரும்போது 00 நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6000ன்னு வரும். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மொத்தம் 6000 பேர். ஸோ இந்த மாதிரி கேள்வி நான் சொல்லுவேன் நல்ல குவாலிட்டியான கொஸ்டின் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். டைரக்ட் மைண்டில் சால்வ் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டின் வந்து ஸ்பெஷலி இருக்காது. ஓகே. ஸோ நீங்கள் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டீட்டெயில்டு கோர்ஸ் ஃபார் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ். ஸோ ஒரு 2 minutes ஆல்ரெடி கோர்ஸில் இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த பார்ட்டை. சரியா? ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்மளோட ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கனாலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே லாகின் பண்ணுங்கள். இங்கே கோர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு பேட்ச், இந்த மாதிரி ஒரு பேட்ச் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அட் ப்ரெசன்ட் நான் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே இந்த காம்போ பேட்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஆர் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் செப்பரேட்டாக பை பண்ணிக்கலாம். சயின்ஸ் வேணும்னாலும் நீங்கள் செப்பரேட்டாக பை பண்ணிக்கலாம். பை பண்ணுற ப்ரொசீஜர் ஜஸ்ட் உள்ளே போங்க. ஒவ்வொரு கோர்ஸ்லேயுமே 8லேருந்து 12 டெமோ வீடியோஸ் வரைக்கும் இருக்கும். டெமோ வீடியோஸை ஃபுல்லாக பார்க்கணும், பார்க்காம பை பண்ணாதீங்க. ஸோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ கூப்பன் அவைலபிளாக இருக்கும். பை நவ் பக்கத்தில் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸில் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். கொஸ்டின்ஸ் நான் தமிழில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அண்ட் தென் ஹவு டு யூஸ் த கோர்ஸுங்கிற வீடியோவும் அதிலே இருக்குது. மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இருக்கும். காமனாக நீங்கள் எந்த ரயில்வே எக்ஸாம் ஆர் எந்த எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். சரியா? ஸோ 0 லெவலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சாப்டரில் என்ன அப்படிங்கிறதுலேருந்து மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வெறும் ரயில்வே தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் நீங்களும் ஹை லெவல் ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக கோர்ஸில் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அதில் இருக்கும் கோர்ஸில் சால்வ் பண்ணியிருப்பேன். ALP டெக்னீஷியன், Group D, NTPC CBT1, NTPC CBT2, RPF JE, SSC CGL, CHSL CPO இத்தனை எக்ஸாமோட கொஸ்டின்ஸும் இருக்கும். டைப் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சாப்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டட் வீடியோஸ் தான், வெறும் ஷார்ட்கட் இல்லை. டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில்டு மெத்தட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சிக்காமல் ஷார்ட்கட் எதுலேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். அதனால தான் சொல்லுவேன் கோர்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த வருஷம்லாம் டார்கெட் பண்ணுறீங்க இல்லை இப்பயுமே சில மாதங்கள் இருந்தால் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா டைம் எடுத்து
கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ வீடியோஸ் இருக்குது, கிளாஸ் நோட்ஸ் இருக்குது. மெயினாக ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃபே போதும். நீங்கள் நோட்ஸ் எடுக்க டைம் இல்லைனாலும் அதில் இருக்கிற பிடிஎஃப் போதும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சிபிஎஸ்சி புக்லேருந்து தியரி, அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ நீங்கள் தனியாக வேறு எந்த புக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சயின்ஸ் கோர்ஸ் எஸ்பெஷலி. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் கோர்ஸ்குள்ளே போங்க, டெமோ வீடியோஸ் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிடலாம் ஒர்த்தா இல்லையான்னு. அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ALP CBT 1ல் கேட்டிருக்காங்க. In an election between two candidates, 75% of the votes cast. The 75% of the voters வரும். Okay, fine. Cast their votes. 2% of the votes cast were declared invalid. A candidate got 9261 votes, which were 75% of the total valid votes. The total number of enrolled in that election was. இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையேயான தேர்தலில் 75% வாக்குகள் வழங்கப்பட்டன. வழங்கப்பட்ட வாக்குகளில் 2% செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன. ஒரு வேட்பாளர் 9261 வாக்குகளை பெற்றார். இது மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 75% ஆகும். அந்த தேர்தலில் பதிவு செய்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை. சி 9261 ஓட்ஸ் வந்து 75%ங்கிறாங்க. 75%னா 3/4 கரெக்டாக. ஸோ 9261 தான் 3. அப்போது 3087 × 4 வரும். பண்ணிங்கன்னா டோட்டல் வேலிட் ஓட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்த டேட்டா, ரைட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரியான மெத்தடே யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா டோட்டல் நம்பர் உங்களுக்கு கொடுக்கல. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு தெரியாத அன்னோன் வேல்யூவான எக்ஸை நீங்கள் வைக்கலாம் இல்லையா? தென் டோட்டலில் 75% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது 3/4 தான் ஓட்டு போட்டிருக்காங்க கரெக்டாக. இதில் இருந்து 3/4. அப்புறம் அதுலேயும் 2% வந்து இன்வேலிடு. அப்போ எத்தனை வேலிடு? 98% வேலிடு. 98/100 போட்டிங்கன்னா 49/50 தான். தென் இதுலேயும் வின்னர் டேட்டா கொடுத்துருக்காங்க 9261. இதுலேயும் 75% தான் அவருக்கு கிடச்சிருக்காங்க. அப்போ இதில் ஒரு 3/4 பண்ணாதான் இந்த 9261க்கு நீங்கள் போக முடியும் இல்லையா? ரைட். ஸோ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா எதுவுமே கேன்சல் ஆகாது. பட் நீங்கள் இதையும் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 9 1s are 0s are 9 2s are 18, 9 9s are 81. Then 7 1 7 4, yes 7ல நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 7 7s are 7 1s are 7, 7 4s are 28, 7 7s are 49. அகைன் நீங்கள் 7ல் அடிக்கலாம். 2s are 1s are. அப்போது எக்ஸோட வேல்யூ அங்கே 21 × 54s are 200, 204s are 800 இல்லையா? 800. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 16800. ஸோ மொத்த ஓட்டுன்னு பார்த்தா 16800, ஆப்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம பண்ண அதே மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். இன் an election between two candidates, one got 55% of the total valid votes and 20% of the votes invalid. If the total number of votes was 7500, then the winner won the election by a majority of dash votes. இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையேயான தேர்தலில் ஒருவர் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 55% மற்றும் 20% வாக்குகள் செல்லாத. மொத்த வாக்குகள் 7500 எனில் வெற்றியாளர் எத்தனை வாக்குகள் பெரும்பான்மையில் வென்றார்? அதான் வின்னருக்கும் லூசருக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இவ்வளோ ஓட்டில் வின்னர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த ஓட்டு கேட்டிருக்காங்க, எத்தனை ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. எனிவே நமக்கு ரியல் டேட்டா கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும், வேறு எப்படியும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். டோட்டல் ஓட்ஸ் கொடுத்துட்டாங்க 7500 கரெக்டாக. 7500 கிவன் ரைட். சரி, இதில் வின்னர் தான் 55% வாங்கியிருப்பார் கரெக்டாக. வின்னர் 55% வாங்கியிருப்பார். 55 11/20 சொல்லுவீங்களா? இன்டூ 20% இன்வேலிட். அப்போ எத்தனை வேலிடு? 80%. 80%னா 4/5. இதை நீங்கள் போட்டிங்கன்னா வின்னருக்கு போயிடலாம் கரெக்டாக. சரி, வின்னருக்கு போங்க. 0க்கு 0 கட்டு, 2 5s are 10, இன்னொரு 0 கட்டு.
அப்போ 75 into 44. இப்போ தான் சொன்னேன் 75 300/4ன்னு பாருங்கன்னு into 44 போட்டிங்கன்னா 11 போயிடும். அப்போ 3300 ரைட்டா, 3300. தென் ஸோ இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, இது என்ன வின்னரோட ஓட்டு கரெக்டாக, வின்னர் வாங்கின ஓட்டு. இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், 7500ங்கிறது மொத்தம், அதில் 20% செல்லுபடி ஆகாதது. 7500ல் 20% பாருங்கள், 7500ல் 10% 750, இன்னொரு 750 கொடுத்தீங்கன்னா 1500. அப்போது 1500 ஓட்டுங்கிறது செல்லுபடி ஆகாதது. அதை இந்த டோட்டல்லேருந்து கட் பண்ணணுமா? 1500 கட் பண்ணிங்கன்னா அப்போ மொத்த ஓட்டு டோட்டலில் வேலிட் ஓட்டு, செல்லுபடி ஆகக்கூடிய மொத்த வேலிட் ஓட்டு தான், வேலிட் ஓட்டு தான் இது இல்லையா. 6000, 6000ல் 3300 வின்னர் வாங்கிட்டாரு. அப்போ மிச்சம் இருக்கிற 2700 ஓட்டு தான் தோத்தவர் வாங்கியிருப்பார், லூசர் வாங்கியிருப்பார் கரெக்டா. இந்த பெரும்பான்மையை தானே கேட்குறாங்க. ஜெயிச்சவரு தோத்தவருக்குள்ள ஓட்டு வித்தியாசம் என்ன? 600. இந்த 600 ஓட்டு தான் வித்தியாசத்தில் தான் இந்த வின்னர் வந்து ஜெயிச்சு. ஆப்ஷன்ஸ் நல்ல கொஸ்டின். என்ன கேட்டிங்கன்னா இதுவுமே நல்ல கொஸ்டின், ஸ்டார் கூட போடலாம். ஓகே சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். NTPC ஸ்டேஜ் 2 எல்லா எக்ஸாம்லேயும் இந்த எலெக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன் an election 90% of those entitled to vote cast their ballot. 80% of the votes cast was invalid. The winner got 60% of the valid votes. If the winner got 64,800 votes, what was the number of people entitled to vote? ஒரு தேர்தலில் வாக்களித்த தகுதி உள்ளவர்களில் 90% பேர் வாக்களித்தனர். வாக்களிக்கப்பட்டவற்றில் 80% செல்லுபடியாகும். வெற்றியாளர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 60% பெற்றார். வெற்றியாளர் 64,800 வாக்குகள் பெற்றிருந்தால் வாக்களித்த தகுதியுள்ளவர்களின் எண்ணிக்கை என்ன? அதே மெத்தட் ஒரு ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க, அது தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. அதில் வின்னரோட ஓட்டை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ வின்னரையே ஃபோக்கஸ் பண்ணி போங்க. வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் செல்லுபடி ஆகக்கூடியது, வேலிட். அதை தான் அவர் வாங்கியிருப்பார். 80% 4/5 இல்லையா. அடுத்து அதுலேயும் 90% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, 9/10 இதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த 90 முடிச்சிட்டோம், இந்த 80 முடிச்சிட்டோம். வின்னர் இதுலேயும் 60% தான் வாங்கியிருக்காரு. 60னா 3/5. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 64,800ங்கிறது வரப்போகுது கரெக்டாக. ஸோ கேன்சல் ஆகிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த டாப்பும் அந்த டாப்பையும் நியூமரேட்டரை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஓகே, இதை கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 2 2s are 2 5s are, வேறு எதுவும் பெருசாக போகாது. கொஞ்சம் பெரிய டேபிளில் எப்பயுமே கேன்சல் பண்ண பாருங்கள். ஓகேவா? சரி ஓகே, 9 டேபிளில் கூட கேன்சல் பண்ணுங்கள், பரவாயில்ல. 9 7 63, 2s are 18, 00. ஸோ 3 2s are 6, 4 00. ஸோ இதை என்ன கேன்சல் பண்ணிங்கன்னா 1200 இல்லையா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1200 இன்ட்டு 5 5s are 25, 25 5s are 125. ஸோ 125 into 10 என்ன? 1250. 125 into 2 என்ன? 250. ஸோ 1250 + 250 என்ன? 1500 வரும். அதுக்கப்புறம் 2 0. ஸோ 1,50,000ங்கிறது மொத்த ஓட்டுங்க. அதுதான் ஆன்சர், ஆப்ஷன். நல்லா இருக்குல்ல? NTPCயில் கேட்கப்பட்ட கேள்வி. Next question நான் போகிறேன். In an election there were only 2 candidates. The winning candidate got 48% of the total votes. His opponent got 6,800 votes, which was 34% of the total votes. Some of the votes were invalid. The winning margin of the candidate who won the election and the number of invalid votes respectively are. ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் மட்டுமே இருந்தனர். வெற்றியாளர் மொத்த வாக்குகளில் 48% பெற்றார்.
போட்டியாளர் 6800 வாக்குகள் பெற்றார். இது மொத்த வாக்குகளில் 34% ஆகும். சில வாக்குகள் செல்லாதவை. வெற்றியாளரில் வெற்றி வித்தியாசம் மற்றும் செல்லாத வாக்குகளின் எண்ணிக்கை முறையே. சி, நல்ல கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிய வச்சிடறேன். ஒரு எலெக்ஷன் 2 பேர் போட்டிடுறாங்க. வின்னிங் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்டில் 48% வாங்குறாரு. டோட்டல் ஓட்டில் 48% வாங்கினா அவர் லூசர் நினைப்பீங்க. அப்போ கண்டிப்பாக ஏதாவது இன்வேலிட் ஓட் இருக்கு. அதனால தான் 48% வாங்கி அவர் வின்னர். சரியா? His opponent got 6,800 votes, which was 34% of the total votes. Okay. Some of the votes were invalid. கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? Winning margin of the candidate who won the election and the number of invalid votes respectively. See, என்னென்ன கேட்குறாங்கன்னா எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவங்க, அதுக்கப்புறம் எத்தனை ஓட்டு இன்வேலிட். இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சாலும் ஆன்சருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கேள்வியில் ஒரு விஷயத்த நமக்கு க்ளூவாக சூப்பராக கொடுத்துட்டாங்க இல்லையா? மொத்தமாக எத்தனையா இருந்திருக்கும்? 100%. அதில் பாருங்களேன், வின்னிங் கேண்டிடேட்னு ஒருத்தர் இருக்காரு, லூசிங் கேண்டிடேட்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் இது இல்லாமல் இன்வேலிட் ஓட்டுன்னு வேற ஒன்று இருக்குது. இதில் தான் நம்ம கடந்து போகணும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண இல்லையா? அவங்க கொடுத்துட்டாங்களா? ஜெயிச்ச ஒரு டோட்டல் ஓட்டில் 48%, தோத்த ஒரு டோட்டல் ஓட்டில் 34%, இதெல்லாம் கொடுத்துட்டாங்களா? ஸோ உங்ககிட்ட கொஸ்டினே ஓவர். ஜெயிச்ச ஒரு 48%, தோத்த ஒரு 34%. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கனாலே 82% வந்துருச்சு இதுலேயே இல்லையா? அப்போ இன்வேலிட் எத்தனையா இருக்கும்? மிச்சம் இருக்கிற 18%. கூட்டினீங்கன்னா 82% இதுலேயே வந்துருச்சு. 100ல் மிச்சம் 18% தான் இருக்க போது. அது செல்லுபடி ஆகாத ஓட்டாக தான் இருக்கும். ரைட்டா? தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க? அதையும் கொடுத்துட்டாங்க. தோத்தவர் வந்து 6800 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? இதை கொடுத்துட்டாங்க. இந்த 6800 ஓட்டு தான் இந்த 34%. 34 டைரக்டாக இன்டூ 2 பண்ணிங்கன்னா ஓகே. அப்போ இன்டூ 200 பண்ணியிருக்காங்க இல்லையா? இங்கே இன்டூ 200 பண்ணிங்கன்னா 9600 ஓட்டு ஜெயிச்சவர் வாங்கியிருக்காரு. இன்வேலிடுக்கு ஒரு 200 பண்ணிங்கன்னா 18 to 36 3600 ஓட்டு இன்வேலிடு. ஸோ இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க? செல்லுபடி ஆகாத ஓட்டு 3600, இது ஒன்று தான் எலிமினேட் ஆகிருக்கு. அப்புறம் வின்னிங் மார்ஜின், தோத்தவருக்கும் ஜெயிச்சவருக்கும் வித்தியாசம். ஜெயிச்சவர் 9600, தோத்தவர் 6800. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 0 0 6 8 2800 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி இன்வேலிட் ஒரு 3600. ரெண்டுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில். ஸோ இது கிடையாது. நல்லா இருக்குல்ல கேள்வி? NTPCயில் இதுக்கு முன்னாடி கேட்ட இந்த கேள்வியும் அருமையாக இருக்குது, இந்த கேள்வியும் அருமையாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஷுவரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். இன் an election between two candidates 75% of the voters enrolled. சாரி, இது ஒரு ரிப்பீட்டடாக கொண்டு வந்திருக்கேன் பை மிஸ்டேக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In an election between two candidates, the defeated candidate secured 42% of the valid votes polled and lost the election by 7,68,400 votes. If 82,560 votes were declared invalid and 20% people did not cast their vote, then the invalid votes were what percentage of the votes which people do not cast? இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையேயான தேர்தலில் தோல்வி அடைந்த வேட்பாளர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 42% பெற்று 7,68,400 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். 82,560 வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டு 20% பேர் வாக்களிக்கவில்லை எனில் செல்லாத வாக்குகளில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம்? ஸோ பார்த்த உடனே விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இல்லையா? CGL கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக தரமான கொஸ்டின் தான், கால்குலேட்டிவான கொஸ்டின் தான் இருக்கும். ஏன்னா லட்சங்களில் 82,560 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, சில எக்ஸாமில் தான் இந்த மாதிரி ரேர் கொஸ்டின்ஸ் வரும். சரியா? சில எக்ஸாமில் சில ஷிஃப்டில் தான் இந்த மாதிரி ரேர் கொஸ்டின்ஸ் வரும்.
நான் என்ன சொல்லுவேன்னா தெரிஞ்சுக்கணும், எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இந்த மாதிரி கொஸ்டின் லாஸ்ட்டில் டைம் இல்லைனா நீங்கள் விட்டுட்டும் வந்துடலாம். பட் சில சமயம் இந்த மாதிரி கொஸ்டினில் உங்களோட செலெக்ஷன் மிஸ் ஆகலாம் சிஜிஎல் மாதிரி எக்ஸாம்ஸில். ஸோ இந்த கேள்வியை கிளியராக பார்ப்போம். 2 பேர் தான் இருக்காங்க எலெக்ஷனில். அப்போ ஒருத்தர் தோத்துருப்பாரு, இன்னொருத்தர் ஜெயிச்சிருப்பார் இல்லையா? தோத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடியாகிற ஓட்டில் 42% வாங்கியிருக்காரு. எவ்வளோ வித்தியாசத்தில் தோத்துருக்காரு? 7,68,400 தோத்துருக்காரு. சரியா? ஒன்னே 42னா அப்போ அவரு 58% வாங்கியிருப்பாரு ப்ரோ. நீங்க எடுக்கக்கூடாது, ஏன்னா அதுல இன்வேலிட் இருக்கு. ரைட்டா? சரி, நல்லா பார்த்துக்கோங்க. 82,560 ஓட்டு செல்லுபடி ஆகாதான், 20% பேர் ஓட்டு வேற போடலையா? ரைட், ஓகே. ஸோ இதான் கொஸ்டின். இப்போது நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ இந்த 7,68,400 இந்த 82,560 தான் இல்லையா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஓட்டே போடலை அப்படின்னு கிளியராக கொடுத்துட்டாங்களா? 20% பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டே போடலை. அப்போ ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர்? 80% இல்லையா? பட் நம்ம பர்சன்டேஜில் இங்கே ஹேண்டில் பண்ண போகிறதில்ல. ஏன் பர்சன்டேஜில் ஹேண்டில் பண்ண போகிறதில்ல? ஏன்னா உண்மையான எண்ணிக்கை வேற கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இந்த 80% பேரை எடுக்கிறனாலும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 82,560 பேரை இன்னும் நான் கழிக்கணும். கரெக்டா? ஏன்? இந்த 82,560 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடியாகாத ஓட்டு. ஸோ ஓட்டு போடாதவங்களும் எனக்கு ஒன்று தான். அதே மாதிரி இந்த 82,560 எனக்கு செல்லுபடியாகாத ஓட்டு தான் இல்லையா? இதுல இருந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? தோத்த ஒரு 7,68,400 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்காரு. அப்போ செல்லுபடி ஆகக்கூடிய ஓட்டுல 42% தோத்தவர் வாங்கியிருந்தாருன்னா செல்லுபடி ஆகிற ஓட்டுல 58% ஜெயிச்சவர் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். செல்லுபடி ஆகக்கூடியதுல அப்போ இதுல சதவீத வித்தியாசம் எவ்வளவு வருது? 16%. அப்போ இதுதான் என்னோட உண்மையா செல்லுபடியா ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை. அப்ப இதுல 16% தான் இந்த 82,560. கரெக்டா? நல்ல கேள்வி. பட் இந்த லைன் நீங்க எடுத்துட்டீங்கனாலே இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? மறுபடியும் கூட சொல்றேன், மொத்தமா 80% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுலயும் செல்லுபடி ஆகாதது இவ்வளவு இருக்கிறதுனால நான் மைனஸ் பண்றேன். செல்லுபடி ஆகிறதுல 42% தோத்தவர் எடுத்தாருன்னா மிச்சம் இருக்கிற செல்லுபடி ஆகக்கூடியதுல 58% ஜெயிச்சவரும் எடுத்திருப்பார். ஸோ வித்தியாசம் 16% வருது. இங்கே எனக்கு அதுதான் 7,68,000 சாரி மாற்றி எழுது. ஸோ இங்கே அதுதான் எனக்கு இவங்க கொடுத்த 7,68,400 இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 4 சார் 25 சார். தென் இந்த 4ல் அடிக்கலாம். 4 1s are 4, 4 9s are 36, 4 2s are 8, 100. ஓகே, சரி. அப்போ இங்கே இந்த 80x minus 82,560 ஈக்குவல் டு இந்த 4 நம்ம அங்கே கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இங்கே என்ன வரும்? 192100 into 25 into 25 போட கஷ்டமா இருக்கா? 100/4 போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். சொன்னல ஏற்கனவே 100/4 போட்டிங்கன்னா ஈஸியாக கால்குலேஷன் போயிடும். 4ல் டிவைட் பண்ணுங்க. 4 4s are 16, 4 8 32, 4 8 16, 4 8 32, 0, 4 2s are 8, 5 சார் இல்லையா? அப்போ இந்த 80x minus 82,560 equal to 4802500. கம்ப்ளீட்டாக கேல்குலேஷன் தான். அப்போ 80x equal to 4802500 plus 82,560. இப்போ 80x is equal to 0 6 0 remaining 1 5 then 8 no 8 4. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள்
இன்வாலிட் ஓட்டை மேலே வைக்கணும். இன்வாலிட் ஓட்டு இருக்குல்ல அதை மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்க கீழே வரும். யாரெல்லாம் ஓட்டு போடல டிட் நாட் கேஸ்ட் இவங்க கொடுத்த இந்த 20%. அப்போது 80x தான் இதுனா இப்போவே நீங்கள் 20x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 20x கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நீங்கள் டிவைடட் பை 4 பண்ணுங்கள். இந்த பக்கமும் டிவைடட் பை 4 பண்ணுங்கள். இதை அப்படியே டிவைடட் பை 4 பண்ணுவீங்க இல்லையா? 4 1s are 2s are 2s are 4 1s are 4 2s are 8 remaining 2 4 6 24 5. ஸோ ஆன்சர் வந்து எப்படியும் அப்ராக்சிமேட்டாக தான் வரும், ஏன்னா அவங்களே பாயிண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. இது டிட் நாட் இல்லையா, இவங்க டிட் நாட் கேஷ் த ஓட்ஸ். ஸோ அந்த டிட் நாட் கேஷ் த ஓட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வைக்கணும் இல்லையா? இங்கே நான் சால்வ் பண்ணுறேன். டிட் நாட் கேஷ் த ஓட்ஸ் இந்த 1 2 2 1 2 6 5 கீழே இருக்கணும். மேலே இன்வேலிட் மேலே இருக்கணும் இல்லையா? இன்வேலிட் 82,560 உங்களுக்கு கிளியராக தெரியுதா? 82,560. ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கூட கேன்சல் பண்ணலாம். 82,122 வச்சு கூட நீங்கள் கேன்சல் பண்ணும்போது இன்டூ 100 நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 உங்களுக்கு ஆன்சராக வரும். ஆப்ஷன் பி. ஸோ பயங்கரமான கால்குலேட்டிவான ஒரு கொஸ்டின், பட் கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம். கான்செப்ட் அதே தான். நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ்க்குலாம் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஒரு முறை நீங்கள் கிளியராக பார்த்துருங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ஸோ லாஸ்ட்டில் உங்களால் அப்ராக்சிமேட்டாகவே அடிக்க முடியும். ஒரு விஷயம் கிளியராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷனை கொஞ்சம் தூரம் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் நம்ம கிளியராக 6.8ன்னு சொல்லிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். ராஜு, ரவி அண்ட் அசோக் contested an election. 5% votes polled were invalid. Raju got 30% of the total votes. Ravi got 32% of the total votes. The winner got 5,136 more votes than the person who received the least number of votes. Find the total number of votes polled. ராஜு, ரவி மற்றும் அசோக் ஆகியோர் ஒரு தேர்தலில் போட்டியிட்டனர். வாக்களிக்கப்பட்டவற்றில் 5% செல்லாதவை. ராஜு மொத்த வாக்குகளில் 30% பெற்றார். ரவி மொத்த வாக்குகளில் 32% பெற்றார். வெற்றியாளர் குறைந்த வாக்குகள் பெற்றவரை விட 5,136 அதிக வாக்குகள் பெற்றார். வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளை கண்டறியும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியே டஃபா ஒரு கேள்வி, அப்படியே ஈஸியா ஒரு கேள்வி. ராஜு, ரவி, அசோக் இல்லையா? ராஜு 30%, ரவி 32%, ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா மொத்தமாக 100%, அதில் 5% இன்வேலிடு இல்லையா? இதில் 30 32 62 மொத்தமாக 95ல் 62 நீங்கள் மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா இவங்க 2 பேரோட எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்க, இதுவும் இன்வேலிட்னும் கொடுத்துட்டாங்க. அப்போ வின்னர் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இருக்கிறதுலே அதிக ஓட்டு வாங்கினவங்க வின்னர், இருக்கிறதுலே கம்மி ஓட்டு வாங்கினவங்க லூசர். இவங்களுக்குள்ள வந்த வித்தியாசம் என்ன? 3%. அந்த 3% தான் வின்னர் ஜெயிச்ச அந்த 5,136. ஸோ 5,136 தான் 3 அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 100. இன்வேலிட் தான் கொடுத்துருக்காங்க எல்லாரும், ஆனால் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 3ல கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1s are 3 7 1 2 1 7 1 2 ஆப்ஷன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எலெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா? சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸும் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சம்டைம்ஸ் ரொம்ப கால்குலேட்டிவான கான்செப்சுவலான கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டைப்பில் நான் உங்களை பார்க்குறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.